அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட், கோசு, குடமிளகா எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 பழுத்த தக்காளி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 1.5 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்க்கறது நல்லது. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கங்க. வெங்காயம் கூட சேர்க்கலாம், மந்த் எண்டாக இருக்கிறனால நான் சேர்க்கல, பட் நீங்கள் சேர்த்துக்கங்க. காய்கறிகள் நல்லா தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்க வதக்க காய்கறிகள் சுருண்டு வந்துடும், கம்மியாயிடும். அதனால காய்கறிகள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது காய்கறிகள் நல்லா சேர்த்து கலர்னதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, நான் 3 ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா காய்கறிகள் சீக்கிரமாகவே வெந்துடும். இது நல்லா வேகிற நேரம் இந்த பக்கத்தில் நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு தேவையானது ஒரு பெரிய பாத்திரத்தில் வாயகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஒரு 4 கப் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் போட்டு பாயில் பண்ண ரெடி பண்ணிட்டேன். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வரகு நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் எக்ஸ்பைரி டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் ஒரு குட்டி மசாலா பேக்கெட் கூட இருக்கும். நீங்கள் மசாலா நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸில் மில்லட் நூடுல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வரகு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதுவும் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெல்லாம் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நான் வீட்டு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், நல்லா கலரிங்காக இருக்கும். நான் இது நல்லா போட்டு வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி விழுது ஜாரில் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எனக்கு தண்ணி பாயில்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் நூடுல்ஸை உள்ளே போட்டுனேன். ஒரு சின்ன கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விடுறேன். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரமாக வேகும். இது வேகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் போதும். வெந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் இந்த ஸ்டேஜில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 பேக்கெட் மசாலா சேர்க்குறேன். மசாலா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரங்கள்லாம் எண்ணெய் திரிஞ்சு வரும், ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டேஜில் எனக்கு நூடுல்ஸும் நான் தண்ணி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஜென்டிலாக கலருங்க. மேலேருந்து கீழேருந்து மேலே ஜென்டிலாக கலருங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக கலர்னிங்க அப்படின்னா உடஞ்சிரும், நூடுல்ஸ் நீளமாக வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டாங்க. அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இது ஹெல்த்தியான நூடுல்ஸ்லாம் இருக்குங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஹாப்பி ரிபப்ளிக் டே.